வணக்கம் நண்பர்களே, டிகே ஹெல்த் டிப்ஸிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது எந்த ஒரு நோய்க்குமே வயிறு தான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வயிறிலிருந்து தான் எல்லா விதமான பிரச்சனைகள் தொடங்கும். அதில் ஜீரணம் சரியாக நடைபெறாத தான் ஒரு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நம்ம உடலுக்கு ஜீரணம் சரியாக நடக்கவில்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு சுலபமான டயக்னிஸ் மெத்தேடு, சிம்பிளான விஷயத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அறிகுறி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கில் வெள்ளை படிவது. நாக்கை நீங்கள் நல்லா திறந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் உங்கள் நாக்கு முழுவதும் வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை படிதல் இருந்துச்சுனாலும் அல்லது ஒரு மோசமான ஸ்மெல்லு உங்களுடைய வாயிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்தாலும் உங்களுடைய ஜீரணம் சக்தி நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பல் தேய்க்கும் பொழுது எப்போவுமே நாக்கை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த அஜீரண கோளாறை நம்ம எப்படி சரி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த அஜீரண கோளாறு வந்துருச்சுன்னா அவங்க ஒரு பாலை கூட ஜீரணிக்க முடியாத நிலைமை உண்டாகும். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2-3 ஆரஞ்சு பழங்களை பிழிந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. உரித்த தோலை சிறு துண்டுகளாக, அதாவது அந்த ஜூஸ் போட்ட பிறகு அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோலை நறுக்கி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அதை ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிய தண்ணியை இந்த ஆரஞ்சு ஜூஸோட அந்த பழச்சாரோட கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண சக்தி மென்மையிடும். குறிப்பாக இது குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அஜீரண கோளாறு அதிகமாக ஏற்படும். அவங்களுக்கு சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணிக்காது. அவங்களுக்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சிறந்த பலனை பார்க்கலாம். புளி ஏப்பம், இந்த அஜீரண கோளாறுனால உங்களுக்கு புளி ஏப்பம் வரும். அடிக்கடி ஏப்பம் விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதுக்கு நீங்கள் அன்னாசி பூவு, அதாவது நம்ம சித்த மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அன்னாசி பூவுன்னு கொடுப்பாங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அன்னாசி பூவை எடுத்து இடித்து பொடி செய்து ஒரு சிட்டிகை நாள்தோறும் காலை மாலை 2 வேளை ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புளியேப்பம் நீங்கும். அதே போல் அது பலவீனத்தை போக்கும். ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் போக்கிரும். அஜீரணம், மாந்தம் போன்றவற்றையும் கட்டுப்படுத்தும். இதுக்கு இன்னொரு வீட்டு குறிப்பையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் உணவு ஜீரணமாகாட்டி அந்த உணவு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இரைப்பையில் தங்கிவிடும். அதனாலே உங்களுக்கு புளித்த ஏப்பம் வரும். இதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 10 கிராம் இஞ்சி எடுத்துங்க, தோலை எடுத்துட்டு தோலை சீவிட்டு ஒரு 5 கிராம் மிளகு அது கூட சேர்த்துங்க, சீரகம் ஒரு 3 கிராம், இதை 3ஐயும் தட்டி போட்டு 400 மில்லி தண்ணீரை விட்டு ஒரு 200 மில்லியாக 400 மில்லி தண்ணியில் நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு 200 மில்லி ஆயிட்ட பிறகு அந்த கஷாயத்தை 1 அவுன்ஸ், அதாவது 1 அவுன்ஸ்னால் என்னென்னா ஒரு 30 ml, நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிற ஒரு சின்ன கப்பில் எடுத்துங்க. இதை 3 மணிக்கு ஒரு தடவை இந்த ஒரு கப்பு 1 அவுன்ஸ் வீதம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2 நாளில் உங்களுடைய அந்த புளித்த ஏப்பம் வருவது நீங்கிவிடும். அதே போல் தான் உங்களுக்கு ஜீரணம் நல்ல மேம்படும். நல்ல ஜீரணமாகாதவங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாக ஏற்படும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகள் இதனால் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போன்ற பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு என்னுடைய எல்லா ஆரோக்கிய வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.